Hello students, important 2 mark and 3 mark seriesல problemsல நம்ம 4th lessonல இருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு problem. இந்த problemல அப்படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத find out பண்ணலாம். லைக் நம்மளுக்கு கான்செப்டாமே வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தட் இஸ் சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம்? சி வேல்யூ வந்து 10 ஸ்கொயர், சரியா, பை பை. கரெக்டா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைக்ரோஃபேரட். மைக்ரோஃபேரட்னா என்னது? 10 பவர் மைனஸ் 6. மைக்ரோஃபேரட்னா என்னது? 10 பவர் மைனஸ் 6 ஃபேரட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. இஸ் கனெக்டட் அக்ராஸ் 220 வோல்டேஜ். இது எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 220 வோல்டேஜ். தட் இஸ் ஆர்எம்எஸ் உடைய வேல்யூ, விஆர்எம்எஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம்? 220 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா? இது கிவன். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே நம்மளுக்கு கிவனாக கொடுத்துருக்காங்க. சரியா? 50 ஹெர்ட்ஸ் மெயின் சப்ளை ஏசி கரண்டோட என்ன பண்ணியிருக்காங்க? கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கெப்பாசிட்டர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? இது ஒரு ஏசி வித் என்னது? நம்ம சர்க்கியூட் வரைவோம்ல, 5 மார்க்கில் படிச்சிருக்கோம்ல, இதுதான் இந்த சர்க்கியூட். கரெக்டாக? கெப்பாசிட்டர் கனெக்டட் வித் ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. இதுதான் அந்த டயக்ராம், இந்த ப்ராப்ளமுக்கான டயக்ராம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எவ்வளோ, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க. சரி, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுது, ஃபைனலாக எனக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான ஈக்குவேஷனை எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னது? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கரெக்டாக? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்னது? கைசி. அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கரெக்டாக 1/C ஒமேகா. கரெக்டா? 1/C ஒமேகா. இப்போ இந்த கைசி நம்ம என்னவா எழுதலாம்? இப்போ 1 கரெக்டா சியோடைய வேல்யூ என்னது? 10 ஸ்கொயர் பை பை. கரெக்டா? இது என்னது? இன்டூ 10 பவர் மைனஸ் 6. இது என்ன வேல்யூ? கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ மைனஸ் 6. கரெக்டா? இன்டூ ஒமேகா. ஒமேகா அப்படிங்கிறது என்னது? 2πf. ஒமேகாங்கிறது என்னது? 2πf. அப்போ அந்த 2πf நம்ம என்னன்னு சொல்லலாம்? 2π இன்டூ என்னன்னு சொல்லலாம்? 15 சொல்லலாமா? ஏன்னா f ஓட வேல்யூ என்னது? இது உங்களுக்கு புரியலன்னா இப்படி திருப்பி இன்னொரு வாட்டி எழுதிக்கோங்க. 1/C ஒமேகா இஸ் நத்திங் பட் 2πf. இதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த பையும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம ஒரு சைடு வச்சுட்டு இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கைசி ஈக்குவல் டு, கரெக்டா, கைசி ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/10 பவர் மைனஸ் 4 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்போ 100 இன்டூ 10 to the power of minus 4. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 10 பவர் மைனஸ் 4 மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கைசி. சரியா? இஸ் ஈக்குவல் டு இந்த 10 பவர் மைனஸ் 4 மேலே போச்சுன்னா 1 1 2 3 4ன்னு கிடைக்கும். கரெக்டா? டிவைடட் பை என்னது? 100. இந்த 10 பவர் 4னா இப்படி எழுதியிருக்கேன். அப்போ 2 0க்கு 2 0 போயிடுமா? அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 100 ஓம்னு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா புரிஞ்சிச்சா எப்படி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோன்ட்டு? எஸ், சூப்பர். இப்போ அடுத்து நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதா என்ன கேட்டிருக்காங்க? ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? நம்ம கிட்ட ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டா? இந்த ஆர்எம்எஸ் வேல்யூவை ஆஃப் கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளாக எழுதி, இங்கே வேண்டாம், நம்ம வந்து ஆர்டராகவே போகலாம். சரியா? இது முடிஞ்சிருச்சுல்ல, ஸோ நம்ம இந்த இடத்துலையே சால்வ் பண்ணலாம்.
கரெக்டா? நான் இது கொஞ்சம் லெங்க்தாக போகும், பட் ஸ்டில் ஓகே. அப்போ செகண்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐஆர்எம்எஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? IRMS is equal to, I can simply write this as VRMS, கரெக்டா, divided by சி. இது என்னது? இது ஒன்றும் கிடையாது. V equal to IR இருக்குல்ல, I equal to என்னன்னு வரும்? V by Rன்னு வருமா? அந்த R தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோம்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ RMS உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? VRMS 220 வோல்ட்டில் தானே சப்ளை பண்ணேன்னு சொன்னாங்க, டிவைடட் பை கைசியோடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இப்போ தானே கண்டுபிடிச்சோம். நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 100 ohmsன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ டிவைடட் பை 100. அப்போ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0க்கு 0 போயிடும். 22 டிவைடட் பை 10 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2.2 ஆம்பியர்னு கிடைக்கும். ஓகேவா? 2.2 ஆம்பியர். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சரியா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட என்ன கேட்டாங்க? மேக்ஸிமம் கரண்ட் கேட்டாங்களே. அப்போ மேக்ஸிமம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி சால்வ் பண்ணோம்? ஐஆர்எம்எஸ், கரெக்டா, IRMS into √2 into என்னது? √2. அப்போ இந்த IRMS உடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு? 2.2, கரெக்டா? அப்போ 2.2 into √2. √2 உடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1.414 கிடைக்குமா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது we will get maximum current value as என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது you will get 3.1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட். ஓகேவா? கிளியரா புரிஞ்சிச்சா? எஸ். இப்போ இதை வச்சுட்டு நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? இது எல்லாத்தையுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். இது என்ன சர்க்கியூட்டு? இதுதான் இப்போ முக்கியமான இடம். இது என்ன சர்க்கியூட்டு? கெப்பாசிட்டர் சர்க்கியூட். அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம கீவேர்டு என்னது? ICE, கரெக்டா? ஐஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கெப்பாசிட்டர் சர்க்கியூட்ல current will lead the circuit and voltage will lag the circuit by the phase angle of π/2. படிச்சிருக்கோமா? தியரி பார்ட்ல படிச்சிருக்கோம்ல, டெரிவேஷன்ல. இதை வச்சு தான் இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம ஈக்குவேஷனே எழுத போறோம். எப்படி எழுத போறோம் பாருங்க. V equal to என்னது? V equal to Vm sin omega t, கரெக்டா? Vm sin omega t. அதே மாதிரி கரண்டோட வேல்யூ எப்படி எழுதுவோம் நம்ம? I is equal to Im sin omega t ன்னு எழுதுவோம், கரெக்டா? sin omega t. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. V is equal to, கரெக்டா? Vm தெரியாதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க Vm கண்டுபிடிக்கணும். Vm is equal to, சரியா? Vm is equal to VRMS into என்னன்னு வரும்? √2. அதனால தான் நான் இதை தனியா இங்க போட்டேன், சரியா? அப்ப VRMS உடைய வேல்யூ எவ்வளவு நம்மளுக்கு? 220 கொடுத்துருக்காங்க. அப்ப 220 into √2. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது you will get the answer as எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு? VRMS உடைய வேல்யூ we will get 311 வோல்ட்னு கிடைக்கும். 311 வோல்ட். புரிஞ்சிச்சா? அப்ப Vm உடைய வேல்யூ என்னது? 311, கரெக்டா? சைன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஒமேகா. ஒமேகாவுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 314ன்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? 314 இன்டூ என்னது? டி. இதுதான் நம்மளுடைய வோல்டேஜோடைய ரிலேஷன். அப்ப கரண்டோடைய ரிலேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? கரண்டோடைய ரிலேஷன் IM உடைய வேல்யூ எவ்வளோ? 3.1. 3.1 சைன், கரெக்டா? இந்த ஒமேகா டீன்னு இருக்குல்ல, இந்த ஒமேகா டி, இந்த ஒமேகா டியை தான் நம்ம இப்போ என்னன்னு சொன்னோம்? 314 டி அப்படின்னு சொன்னோம், கரெக்டா? சைன் ஒமேகா இன்டூ டி. கரண்ட் லீடிங் த சர்க்கியூட்டா இருக்கும். கெப்பாசிட்டர்ல கரண்ட் will lead the circuit and voltage will lag the circuit by the phase angle of π/2. அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம்? பிளஸ் π/2. புரிஞ்சிச்சா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த இடத்துல பிளஸ் π/2 வந்திருக்கு? ஏன்னா இது கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டு. கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டை யார் லீடிங்ல இருப்பா? கரண்ட் தான் லீடிங்ல இருக்கும், வோல்டேஜ் லாகிங்ல இருக்கும். அப்ப கரண்ட் லீடிங்ல இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? கரண்டோடைய ரிலேஷன்ல பிளஸ் π/2 ஆட் பண்ணியிருக்கோம். கிளியரா ஒரு வாட்டி பார்த்து முடிங்க.
இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் 3 மார்க்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ். சரியா? ஏன்னா 3 சப்டிவிஷன் இருக்கா, ஈச் சப்டிவிஷன் 1 மார்க் கேரிஸ் 1 மார்க்னு ஈஸியாக அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.